10,000 ரூபாய்க்கு 5G மொபைல் அதுவும் Realme பிராண்ட்ல இருந்து வேணுமா? உங்களுக்காகவே Realme Narzo N65 அப்படிங்கிற இந்த மொபைலை லேட்டஸ்டா லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, எப்படி இருக்கு எல்லாத்தையுமே அன்பாக்ஸ் பண்ணி பாத்துருவோமா? Realmeயோட Narzo சீரிஸ் அப்படினாலே இந்த பாக்ஸ் வந்து ப்ளூ கலர்ல தான் வருது. முன்னாடி மாடல் நேம் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. பின்னாடி ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஹைலைட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தா எப்பயும் இருக்கிறதா இருக்கு, பட் ஒரு விஷயம் இங்க வித்தியாசமா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓபன் பண்ணா மேலேயே அது வந்துருது. அந்த ப்ளூ கலர் பாக்ஸ்ல ஃப்ரீ 6 மந்த் எக்ஸ்டெண்டட் வாரண்டி அப்படின்னு போட்டுருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 6 மந்த் வாரண்டி ஃப்ரீயா வேணும்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி அவங்களோட Narzo கிளப்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். அதுக்கப்புறம் பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தா உள்ள ஒரு சிம் எஜெக்டர் பின், ஒரு TPU கேஸ், அதுக்கான யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் Realmeயோட Narzo N65 மொபைல் கலர் எப்படி இருக்கு அதை பத்தி அப்புறம் டீடைல்டா பார்ப்போம். இதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள எப்பயும் போல ஒரு சார்ஜிங் கேபிள், 15 வாட்கான சார்ஜிங் அடாப்டர். ஃபர்ஸ்ட் இதோட டிசைனை பார்த்தா ஆல்ரெடி நிறைய மாடல்ஸ்ல கொடுத்த அதே மாதிரியான ஒரு டிசைன் தான் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது ஆம்பர் கோல்ட், இது போக டீப் கிரீன் அப்படின்னு ஒரு கலர் வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. அதுலயும் உத்து பார்த்தோம் அப்படின்னா லைட்டா அந்த இறகு போற மாதிரி அந்த டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டா இப்படி லைட்ல ஷேட் பண்ணா இல்ல வெளியில ஷேட் பண்ணாலும் அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. மேல வந்து இப்போ அவங்க தொடர்ந்து கொடுத்துட்டு வர அந்த பெரிய சர்க்கிள் கொடுத்து அதுக்குள்ள கேமரா வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. கீழ Narzo by Realme அப்படின பிராண்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த எட்ஜஸ் எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்ல வர மாதிரி ஃபிளாட்டான எட்ஜஸா கொடுத்திருக்காங்க. கையில பிடிக்கிறதுக்கு மொபைல் வந்து நல்லாவே தான் இருக்கு. 190 கிராம் வெயிட் கொடுத்திருக்காங்க. 7.89 mm திக்னஸ் கொடுத்திருக்காங்க. பட்ஜெட்லமே திக்னஸ் கம்மியா கொண்டு வந்தது நல்ல விஷயம். இந்த மொபைல்ல பிராண்ட் பெருசா ஹைலைட் பண்ற விஷயம் இதோட ப்ராசஸர் தான். இங்க MediaTek Dimensity 6300 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரை வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் டைமா நாங்க தான் பயன்படுத்தி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அதை பெருசா ஹைலைட் பண்றாங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி மார்க்கெட்ல இதே செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய MediaTek ப்ராசஸரான MediaTek Dimensity 6100+ அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரை கொஞ்சம் ஓவர் கிளாக் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி அது 2.2 GHz ஸ்பீட்ல ரன் ஆகக்கூடிய ப்ராசஸர். அதுல இருந்து இது 2.4 GHz ஸ்பீட்ல ரன் ஆகக்கூடிய ப்ராசஸர். கொஞ்சம் அந்த கிளாக் ஸ்பீட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதனால பெர்ஃபார்மன்ஸும் ஸ்பீடும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். மத்தபடி உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சேம் தான். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா நம்ம செக் பண்ணப்ப 4 லட்சத்துக்கு மேல வந்தது. இது போக நம்ம த்ரோட்டில் டெஸ்ட்மே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். மேக்ஸிமமா 91% வரைக்கும் இதோட பெர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணுது. மொபைலோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் இதுல நல்லாவே ப்ளே பண்ணிக்க முடியும். அதுவும் லோ கிராபிக்ஸ்ல ப்ளே பண்ணும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டராவே இருக்கு. BGM இதெல்லாம் ப்ளே பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவியா ப்ளே பண்ணீங்க அப்படின்னா அந்த லாக், ஃப்ரேம் டிராப் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். மத்தபடி ஒரு நார்மலான பிளேயருக்கு இது ஓரளவு ஓகேவா இருக்கும். இது போக இதுல LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 2.2 சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு 5G ப்ராசஸர் அப்படிங்கிறதுனால இது ஒரு 5G மொபைல். இதுல 9 5G பேண்ட்கான சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தா இங்க 2 சிம் இல்லனா ஒரு சிம் ஒரு SD கார்டு அந்த மாதிரி தான் போட்டுக்க முடியும். இங்க ஹைபிரிட் ஸ்லாட் தான் கொடுத்திருக்காங்க. பட்ஜெட் செக்மெண்ட்ல டெடிகேட்டட் ஸ்லாட் கொடுத்திருந்தாங்க அப்படினா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது போக மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா Wi-Fi 5 இருக்குது. Bluetooth வெர்ஷன் 5.3 கொடுத்திருக்காங்க. அப்படியே இங்க டிஸ்ப்ளேக்கு வந்தா 6.67 இன்ச்ல HD+ IPS LCD டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. ஆனா 120 Hz refresh rate வந்து கொடுத்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல எல்லா மாடல்ஸ்மே பெரும்பாலும் HD+ தான் கொடுக்கறாங்க. பட் Full HD+ஆ கொடுத்திருந்தாங்க அப்படினா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இங்க 120 Hz refresh rate இருக்கனால நல்லா ஸ்மூத்தா நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுது. இதுபோல டச் சாம்பிளிங் ரேட் 240 Hz கொடுத்திருக்காங்க. இதோட பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தா 625 nits வந்து கொடுத்திருக்காங்க. LCDல இது அதிகபட்சம் தான். இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்குது, பிரைட்டாவே இருக்குது. அவுட்டோர்ல ஓரளவு சன்லைட்ல யூஸ் பண்ணீங்க அப்படினாலும் கொஞ்சம் ஓரளவு மேனேஜ் பண்ணிக்க முடியுது. மத்தபடி இந்த டிஸ்ப்ளேக்கு லோ ப்ளூ லைட்கான TUV ரெகன் லைட் சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காங்க. விஷுவல் பாக்கும்போது அந்த கலர்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓரளவு நல்லா தான் இருக்கு. இருந்தாலுமே அந்த HD+ டிஸ்ப்ளே அப்படிங்கிறது அப்பப்போ நம்ம பாக்கும்போது அதை உணர முடியுது. மத்தபடி வீடியோஸ் எல்லாம் பாக்கும்போது சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இங்க சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அதுவுமே ஓரளவு டீசென்ட்டா இருக்கு. இன்னும் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரா கொடுத்திருந்தாங்க அப்படினா மாஸா இருந்திருக்கும். மொபைலோட சாஃப்ட்வேர் பாக்கும்போது இங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 கொடுத்திருக்காங்க. Realme UI 5.0ல பொதுவா பட்ஜெட் செக்மெண்ட்ல வரும்போது நிறைய பேர் வந்து அதுக்கான அப்டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அப்படியே கன்ஃபார்ம் பண்ணாலும் ஒரே ஒரு OS அப்டேட் தான் கொடுப்பாங்க. பட் Realme வந்து இந்த விதத்திலையும் பெஸ்டா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 2 OS அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதனால உங்களுக்கு Android 16 வரைக்கான அப்டேட் வந்து கன்ஃபார்மா கிடைக்கும். அதுபோல இந்த OSலமே அவங்களோட எல்லா ஃபீச்சர்ஸ்மே கவர் பண்ணிருக்காங்க. பட் யூஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படினா எப்பவும் போல தேவையில்லாத நிறைய ப்ளூடூத் இருக்குது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். மத்தபடி இந்த ஆட்ஸ், புஷ் நோட்டிஃபிகேஷன், அந்த கிளான்ஸோட ஆட்ஸ் இதெல்லாமே இருக்கதா செய்யுது. இதோட இதுல ஒரு பெரிய தொல்லை என்னன்னா இந்த ஆட்ஸ் போடுற எல்லா மொபைல்காரங்களும் இதே தான் பண்றாங்க. இவங்களோட ஆப் மார்க்கெட்ல இருந்து இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோ, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு டஜன் கணக்குல ஒரு ஆப் வந்து காமிச்சு மொத்தமா இன்ஸ்டால் பண்ண சொல்றாங்க. எனக்கு தேவைனா நானே இன்ஸ்டால் பண்ண மாட்டேனா, ஏன்டா என் முன்னாடி கொண்டு வந்து காமிச்சு என்ன டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு சொல்ல தோணுது. சோ இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இன்னும் பெட்டரான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இது போகும் ரைடிங் மோட்,
அதுக்கப்புறம் அந்த ஆப்பிள் போன்லலாம் இருக்கக்கூடிய அந்த டைனமிக் ஐலாண்ட் அதே மாதிரியான இங்க மினி கேப்சூல் 2.0 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு சில விஷயங்களை வந்து அந்த மேலேயே நம்ம பார்த்துக்க முடியும். இது போக டைனமிக் பட்டன், பவர் பட்டன்லயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அது போக அந்த டைனமிக் பட்டன் பல விஷயங்களுக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும். டபுள் டேப் பண்ணா என்ன பண்ணணும், இல்ல டபுள் டைம் பிரஸ் பண்ணா, லாங் பிரஸ் பண்ணா என்ன வரணும் அப்படிங்கறத நீங்களே செட் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷனும் செட்டிங்ஸ்குள்ளே கொடுத்திருக்காங்க. இது போக இந்த சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. இங்க எல்சிடி டிஸ்ப்ளே அப்படிங்கறதுனால சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் வரும். இதோட பேட்டரின்னு பார்த்தாலுமே எப்பயும் போல 5000 mAh கொடுத்திருக்காங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 15 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளேயுமே 15 வாட் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. நல்ல விஷயம். ஏன்னா இந்த செக்மெண்ட்ல ஒரு சிலர் பார்த்தா அப்படின்னா 18 வாட்கான சப்போர்ட் கொடுத்து 10 வாட்கான அடாப்டர் வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம இது கொடுத்தது நல்ல விஷயம். இன்னும் கொஞ்சம் பெட்டரா 33 வாட் ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஷார்ட் டர்மா யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது. மொபைலோட கேமராக்கு வந்தா ரியர்ல பார்த்த உடனே 4 கேமரா இருக்கிற மாதிரி தெரியும். பட் இங்க இருக்கிறது ஒரு கேமரா தான். 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா கொடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்டரி சென்சார் மாதிரி ஒன்னு கொடுத்திருக்காங்க. அது என்னன்னே தெரியல. அப்புறம் ஒரு டம்மியா ஒரு சர்க்கிள் இருக்கு, ஒரு எல்இடி ஃபிளாஷ் இருக்கு. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்க பெருசா பேசுற அளவுக்கு விஷயங்கள் எதுவுமே இல்ல. இந்த மொபைலை ஓபன் பண்ணி நம்ம செட்டப் பண்ண உடனே கேமராலாம் சில விஷயங்கள் அப்டேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டும் ரோல் அவுட் ஆச்சு. இருந்தாலுமே கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ் எல்லாம் எடுத்தாதான் ஓரளவு டீசென்ட்டா பார்க்குற அளவுக்கு போட்டோஸ் இருக்கு. அந்த போட்டோஸ்மே அந்த அளவுக்கு ஷார்ப்பா இல்ல, டீடைல்லாம் பெருசா இல்ல. ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா போட்டோஸ் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இருக்காது. இன்டோர்ல டீசென்ட்டான லைட்டிங்ல எடுக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாமே அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா இங்க 8 மெகாபிக்சல்ல செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. இதோட சாம்பிள் போட்டோஸ்லாம் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இது போக வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலமே மேக்ஸிமமா 1080 30 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். மத்தபடி கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க. ஸ்லோ மோ, டைம் லாப்ஸ், ஃபில்ம், டுயல் வியூ வீடியோ அதுவுமே கொடுத்து வச்சிருக்காங்க. ஒரே டைம்ல 2 கேமராவை யூஸ் பண்றது. இது போக ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் கொடுத்து வச்சிருக்காங்க. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல 2 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 4+128, 6+128. 4+128 11500 ரூபாய்க்கும், 6+128 12500 ரூபாய்க்கும் சேல் பண்றாங்க. பொதுவா கார்டு ஆஃபர் அப்படின்னா அதை எல்லாரும் யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த மொபைலுக்கு கூப்பன் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. கூப்பன் ஆஃபர் அப்படிங்கிறது எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த கூப்பனை செலக்ட் பண்ணிட்டு நீங்க பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சோ அதை யூஸ் பண்ணி வாங்கும்போது 10500 ரூபாய்க்கும் 11500 ரூபாய்க்கும் இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். இதுபோக நீங்க மொபிக்விக் வழியா பே பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 1000 ரூபாய் கேஷ்பேக் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது போக அவங்களோட பட்ஸ் இதெல்லாமே கம்மியான பிரைஸ் மேல கொடுக்குறாங்க. இந்த ஆஃபர் எல்லாமே மே 31st ல இருந்து ஜூன் 4th வரைக்கும் தான் கிடைக்கும். அதுக்குள்ள நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா மொபைலுமே 24 ஹவர்ஸ்க்குள்ள ஷிப் பண்ணிடுவோம் அப்படிங்கறதையும் அங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணி வாங்கும்போது 10000 ரூபாய்க்குள்ளேயே இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். சோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்தது அப்படின்னா பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க.